பாடல் மட்டும் ஒலிக்க நாமே பாடகராக மாறும் ஒரு வித்தையாக ஜப்பானிய மொழியில் கரோ என்றால் வெற்று என்றும் ஓகே என்றால் ஆர்கெஸ்ட்ரா என்றும் பொருளுடன் உருவானதே கரோ. 1970களில் ஜப்பானில் உருவான இந்த கரோக்கி கலாச்சாரம் இன்று உலகையே தனது இசை குடையின் கீழ் கொண்டு வந்துள்ளது என்று சொல்லலாம். ஆரம்பத்தில் கேளிக்கை கிளப்களில் மட்டுமே இசைக்கப்பட்டு வந்த கரோக்கி இன்று மொபைல் செயலிகள் மூலம் ஒவ்வொரு வீட்டின் வரவேற்பறைக்குள்ளும் நுழைந்துவிட்டது. சுருதி தப்பினாலும் காலம் மாறினாலும் தயக்கங்களை உடைத்து மன அழுத்தத்தை போக்கும் ஒரு சிறந்த மருந்தாக கரோக்கி பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழகத்திலும் கரோக்கி கிளப்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. அதிலும் வார இறுதி நாட்களில் 15 வயது முதல் முதியவர்கள் வரை தங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர்கள் இளையராஜா, ரஹ்மான், அனிருத் உள்ளிட்டோரின் பாடல்களை பாடி தங்களுக்குள் ஒளிந்திருக்கும் பாடும் திறமையை வெளிக்கொணர முயல்கிறார்கள். இசையமைப்பாளர்களின் அசல் இசையோடு நமது குரலும் இணையும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி அலாதியானது. நீங்களும் இன்று முதல் வார இறுதி நாட்களில் உங்களுக்கு பிடித்த பாடலை கரோக்கியில் பாடி கொண்டாடுங்கள். வசந்த் டிவி செய்திகளுக்காக சுப்பு.